இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் சார். ஹாய். எங்க மித்ரா சாருக்கு அவார்டு வந்திருக்கு. ஜூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க மேடம். Thank you. Thank you. ஹலோ சார். ஹலோ. மித்ரா சாருக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு. ஜூஸ் எடுத்துக்கோங்க. Thank you. ஹாய் மேம். மித்ரா சாருக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு. ஜூஸ் எடுத்துக்கோங்க. சுதீர் சார். சார் சொல்லுங்க சார். அவார்டு வந்திருக்கிறது எனக்குடா. ஏதோ நீயே அவார்டு வாங்கின மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்க. அது என்னோட ஹாப்பினஸ் சார். சரிடா, ஹாப்பியா ஃபீல் பண்ணு. ஓவரா வெக்கப்பட்டுக்கிட்டு ஹாப்பியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மித்ரா. இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு இவ்வளோ பெரிய அவார்ட். தேங்க்யூ ஸோ மச். நீ ஒரு பெரிய இடத்துக்கு வருவேன்னு எனக்கு எப்போவோ தெரியும். அது இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. பெரியப்பா, அண்ணனை பாத்தீங்களா? பார்வையிலேயே அன்னிக்கு ஆரோ சுட்டிக்கிட்டு இருக்கான், பாத்தீங்களா? லக்ஷ்மி பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கா. அவளை இப்படி பார்க்கும்போது எங்க கண்ணே பற்றும் போல இருக்கு. இந்த கண்மை டப்பால உங்களுக்கு என்ன வேலை? இன்னைக்கு உங்க அம்மா என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சாடா. ரொம்ப அழகா தெரிஞ்சா திருஷ்டி பட்டுடும்டா. அதுக்குதான் திருஷ்டி போட்டு வைக்கணும். இன்னைக்கு நீ பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீ இவ்வளோ அழகா இருந்தா உனக்கு கண்ணு பட்டுருமே. அதனாலதான் உனக்கு திஷ்டி போட்டு வைக்கணும்னு கூட்டிட்டு வந்தேன். என்னது? நீங்க எனக்கு திருஷ்டி போட்டு வைக்க போறீங்களா? ஆமா. ஏன் நான் வைக்க கூடாதா? பாட்டி கூப்பிடுறாங்க. ஏய், திருஷ்டி போட்ட வச்சு விடுற வரைக்கும் நான் உன்னை அனுப்ப மாட்டேன். சரி, வச்சு விடுங்க. நான் அவனுக்காக அன்பை வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் அது வேஸ்ட் ஆகலல. உங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூட தூக்கிட்டு போய் குப்பையில போடுங்கக்கா. உங்க மைண்ட்ல ஈகோங்கிற புழுவை ஏத்தி விடலான்னு பார்த்தா ரொம்ப தெளிவா அதை ஏன் பக்கமே திருப்புறீங்களா? தேவயானி, நான் யோசிக்கிற மாதிரி நீயும் யோசி. அப்போ உனக்கும் இரிட்டேட்டிங்கா இருக்கக்கூடிய விஷயம்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா தோணும். உங்களுக்கே அந்த விஷயம் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்போது நான் ஏன்க்கா கவலைப்படணும்?
இங்க பாரு தேவயானி, மித்ராவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அது லக்ஷ்மி மூலமா வந்தா என்ன, இல்ல வேற யார் மூலியமா வந்தா என்ன? இன்னும் சொல்ல போனா லக்ஷ்மியால எல்லாருமே சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, அவ ரொம்ப ரொம்ப பொறுமையான ஒரு பொண்ணு, எல்லாரையும் புரிஞ்சுக்க கூடிய ஒரு பொண்ணு. சூழ்நிலைய ரொம்ப அழகா அவ புரிஞ்சுக்குவா. எல்லாரோடையும் ஒற்றுமையா எல்லா வேலைகளும் தன்னோட வேலைகளை நினைச்சு போயிட்டே இருப்பா. இப்படி ஒரு மருமக தான் எனக்கு வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இவரோட பேரு நீரஜ், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுலயே இவர் யுஎஸ் போயிட்டாரு. இப்பதான் இந்தியாக்கே திரும்ப வந்தாரு. யுஎஸ்க்கு போய் நல்ல கலர் ஆயிட்டு வந்திருக்காரு. இவருக்கு கூட்டு குடும்பம்னாலும் இந்தியன் சாப்பாடுனாலுமே ரொம்ப பிடிக்கும். அத ரெண்டையும் இங்க காம்போவா காட்டலான் தான் இவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன லக்ஷ்மி, டல்லா இருக்க? நீ என் கோலத்தை அழிச்சிட்ட மனுஷா. அது நானும் அவரும் சேர்ந்து போட்ட கோலம். ஓஹோ, நீயும் மித்ராவும் சேர்ந்து போட்ட கோலமா? ரொம்ப ரொமான்டிக்கான கோலம் தான். சாரி லக்ஷ்மி, என்னால அழிஞ்சிருச்சுல. சில நேரங்கள்ல நான் இப்படிதான், எனக்கே தெரியாம சிலதை ஒரேடியா அழிச்சிருந்தேன். அத அழிச்சதுக்கும் இதுக்கப்புறம் அழிக்க போறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வாட்டி சாரி கேட்டுக்கிறேன். ஒரு ஃப்ளோல இன்னும் கொஞ்ச நாள்ல லக்ஷ்மிய இந்த வீட்டை விட்டு துரத்திடுவோங்கிற விஷயத்தையும் சொல்லிடுவாளா இவ?